ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எப்போ செய்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான முறையில் மசாலா அரைச்சி வெண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். சூடான சாதத்தோடு சேர்த்து சாப்பிட ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் மல்லி விதை, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 3 பல் பூண்டு, காரத்துக்காக 3 வரமிளகாய், கலருக்காக 3 காஷ்மீரி மிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா சவக்க வறுத்துக்கோங்க. எல்லாமே ஒன்று போல் வறுபட்டு நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா இதை நல்லா ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கப்புறமா இதை அப்படியே ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் இதில் 200 கிராம் அளவுக்கு வெண்டைக்காவை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் நீளமாக இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை நல்லா வதக்கிக்கோங்க. வெண்டைக்காவோட வழுவழுப்பு தன்மை போயிட்டு காய் கொஞ்சம் சுருண்டு வரட்டும். பாருங்கள், வெண்டைக்காய் நல்லா சுருண்டு வந்திருக்கு, வழுவழுப்பு தன்மை போயிடுச்சு. இது அப்படியே ஒரு பக்கமாக எடுத்து வச்சுருங்க. இப்போது அதே கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் இதில் 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து பொரிய விட்டுருங்க. பொரிஞ்சதும் இதில் ஒரு வெங்காயத்தை பொடியை நறுக்கி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா சாஃப்டாகிற அளவுக்கு இதை வதக்கி விடுங்க. வெங்காயம் இந்தளவுக்கு சாஃப்டாக வதங்கி வந்ததும் இதில் 2 தக்காளியை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. நீங்கள் இதை நல்லா பொடியாக நறுக்கி சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தக்காளியில் இருக்கக்கூடிய தண்ணி வற்றி எண்ணெய் பிரிகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், தக்காளியில் இருக்கக்கூடிய தண்ணி வற்றிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க. கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கிறோம் இல்லைங்களா மசாலா விழுது, அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு திரும்பவும் இதை நல்லா வேக விடுங்க. பாருங்கள், நல்லா வெந்துட்டு எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கக்கூடிய வெண்டைக்காயை சேர்த்துருங்க. கூடவே குழம்புக்கு தேவையான அளவு உப்பு நான் 1/2 டீஸ்பூன் தூள் உப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூளும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து கலந்து விட்டுருங்க. காய் மசாலா எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வந்திருக்கு. இப்போ இதில் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்துகிட்டு அதை 1 கப் தண்ணியில் கரைச்சிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. கூடவே தேவையான அளவு தண்ணி நான் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து கலந்து விட்டுறலாம். ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம். இந்த குழம்பு கொஞ்சம் திக்காக இருந்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். காய் வேகிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா கலந்துருங்க. கலந்ததுக்கப்புறமா இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக விடுங்க. இடையில திறந்து கலந்தும் விடுங்க. பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிருக்கு. காய் நல்லா வெந்துட்டு அந்த எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. குழம்போட கன்சிஸ்டன்சியும் ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே மாதிரியே புளிக்குழம்பு செஞ்சு கொடுங்க. எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.